அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இவ்வளோ கூத்து நடக்கும் தெரிஞ்சால் இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம். இதை விட பொறுப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். இவ்வளவு நல்ல வார்த்தைகளில் ஒரே நாளில் சுமக்கிறதே பெரிய கஷ்டம். இருந்தாலும் மகிழ்ச்சி. முக்கியமாக சுடர்வெளி மேடம் ரொம்ப ஒரு இடத்த கரெக்டாக பிடிச்சாங்க. பொதுவாக ஆய்வாளர்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை எப்போவுமே இருக்கிறதில்லை. ஏன்னா ஆய்வாளர்களால் இலக்கியத்துக்கோ தமிழ் சமூகத்துக்கோ பெருசாக பயன் எதுவும் நான் பார்த்ததில்லை. அதனால் என் ஒய்ஃபு கூட பிஹெச்டி பண்ணனாங்க. நான் அவங்கள தடுத்துட்டேன். அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா 30,000 பேர் ஒரே நாளில் 30,000 பேர் ஆய்வு பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணாங்க யூனிவர்சிட்டியில். ஏன்னா ஆய்வு பண்ணி ஒரு பிஹெச்டி வாங்கிட்டா அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அது ஒன்று தான் லட்சியம் அவங்களுக்கு. அதனால் எதுக்கு இந்த கூட்டத்தில் போய் நீயே சேர போகிறேன்னு சொல்லி அவங்க டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுடுறாங்க. ஆனால் சுடர்வெளி மேடம் அப்படி இல்லை. அதுவே ஒரு மிகப்பெரிய ஆர்வம். ஏன்னா ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சாங்க. உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாத்துலேயும் ஊடாடக்கூடிய ஒரு குற்ற உணர்வு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அது உண்மை. அதுதான் இதை உதயச்சந்திரன் இருக்கார்ல, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அவர் முதல்ல பார்க்கும்போது அவர் 2 புத்தகங்கள்லாம் முன்னாடி நிறைய படிச்சிருந்தார். அப்போ அவர் பார்த்தோன்னு சொன்னார், ஈரோடு கலெக்டராக இருக்கும்போது, ஏன் இவ்வளவு குற்ற உணர்ச்சியோடு இருக்கீங்கன்னு கேட்டார். ஆமாம், என்னென்னா அதான் உண்மை. ஒரு தரித்து அல்லாதவனாகிய நான் குற்றுணர்வோடு தான் இருந்தாகணும். ஒரு பெண்ணாக இல்லாத நான் ஒரு குற்றுணர்வோடு தான் இருந்தாகணும். இப்படி நம்ம நிறைய குற்றுணர்வு கொள்ளாமலே நம்ம வாழ்க்கையில் கடந்து போயிட்டே இருக்கோம். நிறைய குற்றுணர்வுகளோடு இருப்பது தான் நம்ம ஒரு சரியான இடத்துக்கு நகர்த்தி செல்லும். அது பிளான் பண்ணி குற்றுணர்வாக இருக்கல. நான் குற்றுணர்வு வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? இப்போ கூட எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது குற்றுணர்வாக தான் இருந்துச்சு. இவ்வளவு பாராட்டுறாங்களே, அதுக்கு தகுதியாக ஒழுங்காக நல்லா எழுதிக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. இந்த புத்தகத்தில் எவ்வளோ ஓட்டைகள் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். தமிழ் சிறுதி தடங்கள் விருது கொடுத்தாங்க சாகித்ய அகாடமியில். ஆனால் அது எவ்வளோ கோளாறுகள் இருக்குது, எவ்வளோ குறைபாடுகள் இருக்குங்கிறது என்னை தவிர யாருக்கு தெரியும்? ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு. ஆனால் சில கட்டுரைகள்லாம் இன்னும் நல்லா எழுதியிருக்கணும். ஸோ அந்த குறைகள் தான் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு நீங்கள் எல்லோரும் பேசுகிறப்போ. அதாவது பலவிதமான வாழ்க்கைகள் வாழ்வதற்கு இயற்கையாகவே எனக்கு அமைஞ்சது. எதையுமே நான் சூஸ் பண்ணி போகலை. இராணுவத்துக்கு போனது அது ஒரு விதமான தேச பக்தி அப்படிங்கிற அந்த கற்பிதத்துக்குள்ளே இருந்த வயசு. ஒரு 20 வயசு பையனாக இருக்கும்போது இராணுவத்துக்கு போகணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ நான் அஞ்சல் துறையில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். என்சிசியில் நான் அண்டர் ஆஃபீஸர் ரேங்கில் இருந்தேன். என்சிசியில் லெஃப்ட் ரைட் போட்டு அப்படியே லெஃப்ட் ரைட் போட்டு அப்படியே அங்கே போயிட்டேன். இவர் எனக்கு லெஃப்ட் ரைட் போட்டவர் வேலை. அது பின்னாடி தான் சந்திக்கிறோம் நாங்கள். இப்போ இராணுவத்துக்கு போய் அங்கே பிடிக்காம தான் திருப்பி வந்தேன். நான் அங்கே இருக்க பிடிக்கலை. அது என்ன ஒரு லைஃபு அப்படின்ட்டு அப்புறம் கேள்வி வந்துருச்சு. அங்கே போன அப்புறம் தான் இந்த வெண்மணி சம்பவங்கள் இதெல்லாம் நான் படிக்கிறேன். நான் வாசிப்பில் வருது. அப்போ என்ன யாரை எதுக்காக இராணுவம் இருக்குது? வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டை பிடிச்சிடக்கூடாது, நம்ம நாட்டு சொத்துக்களை எல்லாம் கொண்டு போயிடக்கூடாது. அதுதானே நம்ம மக்களுக்கு தான் சொத்தை இல்லையே. ஒரு சொத்தும் இல்லாத மக்களாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் யார் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக நான் அங்கே எல்லையில் போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா அரைப்படி நெல் கூலி உயிர்வு கேட்டதுக்காக 44 பேரை தீயை வச்சு கொளுத்திருக்காங்க வெண்மணியில். எல்லா இடங்களையும் தொழிலாளிகள் போராடுறாங்க. அடித்தடி துப்பாக்கி சூடு நடந்துகிட்டே இருக்கு. இப்போ எந்த பையன் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஏன்டாக்கி சாகணுங்கிற ஒரு கேள்வி என்ன வந்துச்சு. எடுத்துட்டு போறா பாகிஸ்தான்காரன் வர சீனாக்காரன் எடுத்து போறான். நம்ம சொத்தா போகுது. நம்ம மக்கள் கையும் காலம் தானே மிச்சம் இல்லையா? பட்டுக்கோட்டை சொன்னாருங்க, காடு விளைஞ்சன்னு வச்சா நமக்கு கையும் காலம் தானே மிச்சம். அந்த கையும் காலத்தையும் அவன் தூக்கிட்டு போகிறது இல்லை. அவன் விட்டுருவான், சொத்தத்தை எடுக்க போகிறான். அது அவங்க சொத்தான் போகுது. அதனால் எனக்கு வேண்டான்டான்ட்டு அதோடு ஓடியான்ட்டேன். மிலிட்ரி எடுத்து ஓடியான்ட்டேன். திருப்பி அதோட அடிப்படையில் நாட்டில் இவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இவ்வளவு துன்ப தீவிரங்கள், ஏற்றத்தாழ்வுகள், சாதிய ஒடுக்குமுறைகள் இதெல்லாம் இருப்பதற்கு மூல காரணம் எது? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு விட்டலாச்சாரிய படங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். விட்டலாச்சாரிய படங்கள் இப்போ உள்ள தலைமுறைகள் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது விட்டலாச்சாரிய படம் அவ்வளவு பயங்கரமான ஒரு உணர்வை உண்டாக்கக்கூடிய, என்ன ஒரு
பேய் வந்து வீட்டில் இருக்கும், வீட்டுக்காரங்க வெளியே போயிட்டு வருவாங்க, உள்ள ஒரு பேய் சமையல் பண்ணிட்டு இருக்கோம். சமையல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2 கால் தான் அடுப்பு, விறகு 2 காலை உள்ள நுழைச்சி அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். கால் கையை விட்டு அதை கொதிக்கிற சோத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி காட்சிகளோட கற்பனை. அந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவான ஆள் யாருமே கிடையாது. சுந்தராச்சாரியா மாதிரி ஆள் யாருமே கிடையாது. அவங்க தான் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணவங்க. கிரியேட்டிவிட்டியை அதை தூண்டுறது அவங்க தான். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் உயர்ந்த படங்கள் தான் நம்மளை தூண்டும்னு. சுந்தராச்சாரியா மாதிரி படங்கள் தூண்டுறது எக்கச்சக்கம் நமக்கு. அதில் வந்து அதில் ஒரு கதை வரும். என்னென்னா, அந்த அரக்கனை கொல்லவே முடியாது. அந்த அரக்கன் தலையை வெட்டினோம்னா தலை திரும்ப ஒட்டிக்கிறோம், கையை வெட்டினா கை திரும்ப ஒட்டிக்கிறோம். அப்போ என்ன செய்யறது? காந்தாராவுக்கு வந்து வழியே தெரியாது, எப்படி அவனை கொள்றதுன்னு தெரியாமல் கடைசியில் என்ன செய்வாங்க, சாமியார்ட்ட போய் கேட்பாங்க. இப்போ நம்ம தொடர்கள் கூறதுலையுமே அந்த குடும்ப பிரச்சனாலும் சாமியார்ட்ட தான் போய் கேட்காங்க. சாமியார் குடும்பம்னாலும் என்னன்னு தெரியாமல் தான் அங்கே உட்காந்து அவன்கிட்ட போய் தான் யோசனை கேட்பாரு. மாதிரி காந்தாரா யோசனை கேட்பாரு. அவன் சொல்லுவான், அவன் உயிர் இங்கே இல்லைடா, 7 கடல் 7 மலை தாண்டி அங்கே போன ஒரு தீவுக்குள்ள அந்தரத்தில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு பொட்டி இருக்கும், அந்த பொட்டிக்குள்ள ஒரு சின்ன வண்டு இருக்கு. அந்த வண்டில் தான் இந்த அரக்கனோட உயிர்நிலை இருக்கு. நீ அந்த வண்டை கொண்டா தான் அந்த அரக்கனை அழைக்க முடியும்னு ஐடியா கொடுத்துருவார். உடனே காந்தாரா அப்படியே 7 கடல் 7 மலையில 7 பேரை காதலிச்சு அப்படியே போவார். அங்கே போய் அந்த வண்டை பிடிச்சிருவார். வண்டியை பிடிச்சி அந்த நேரத்தில் இவன் அரக்கன் வந்து டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அதானே வில்லனா அவனுடைய மெயின் ரோல் வந்து அதான் கிளைமேக்ஸில் டான்ஸ் வச்சுருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போய் அந்த வண்டை பிடிச்சோன்னு இவன் நெஞ்சை பிடிச்சிருவான், கையை காலை பிடிச்சோன்னு இவன் கால் துண்டை போயிடும். இப்படி ஒன்றுனா பிச்சு போட அவன் ஆள் காலியாகிடும். அப்போ நம்ம எல்லா பிரச்சனைக்குமான உயிர் நாடி எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு ஆர்மியில் லெஃப்ட் ரைட் போட்டு போயிட்டு இருக்கேன். அது இதே யோசனையாக இருக்குது. இப்படி கொள்றாங்களே, அரைப்படி நெல் கேட்டதுக்கு கொள்வாங்களா அப்படின்னு. அது அரைப்படி நெல்லுக்காக நடந்தது இல்லைங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்போ அதை யோசிச்சே போகிறேன், இதெல்லாம் எப்படி தீர்க்கிறது. அந்த சின்ன வயசில் எனக்கு தோணுனது வந்து சுதாச்சாரியா படத்துலேருந்து கிடைச்ச ஐடியா. அது என்னென்னா, அந்த வண்டு எது அப்படின்னா மக்களின் அறியாமை தான் நினச்சி. மக்களின் அறியாமை, அரசியல் அறியாமை, வரலாறு அறியாமை, இத்தனையும் அறியாமைகள். இந்த அறியாமையை நீங்கினால் இது மாற்றத்தை நோக்கி மக்களே போயிடுவாங்க. மாற்றம் வந்து தலைவர்கள் கொண்டு வர முடியாதுல்ல, மக்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்போ நம்ம வேலை செய்ய வேண்டிய இடம் இது இல்லை, ஊரில் போய் மக்கள்கிட்ட போய் வேலை செய்யணுங்கிற முடிவோடு தான் நான் அங்கேருந்து கிளம்பி ராணுவத்தோடு திருப்பி வந்தேன். அதுதான் அதனுடைய அது உள்ளேருந்து அது இயக்கிட்டே இருக்கிறதுனால அறிவியல் இயக்கம்னு ஒன்று அறிவிச்சாங்க பத்திரிகையில். நான் நேராக கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டேன், என்னை சேர்த்துக்கங்க சார் அப்படின்னு. என்ன கலெக்டர் வந்து நீ உனக்கு என்ன தகுதி இருக்குது என்னன்னு கேட்டார். கதை எழுதுவேன் அப்படின்னா, ஆமாம் அப்படி ஒரு ஆள் நமக்கு தேவை தான். இன்னும் பாட புஸ்தகம் எழுதணும், அப்புறம் புதிய கற்றோருக்கான புக்கெல்லாம் எழுதணும் இல்லையா, அதுக்காக. அப்போ அந்த அறிவியல் இயக்கம் வந்து எல்லாத்தையும் மாற்றிருச்சு. என்னுடைய இலக்கியத்தை பற்றி எனக்கு இருந்த கருத்துக்கள், ஸ்டைலு, லாங்குவேஜ் எல்லாமே மாற்றி போட்டுச்சு. அது தெரியும் வேலை. எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, எங்களோடு சக பயணியாக அறிவியல் இயக்கத்தில் கலந்து கொண்ட ஒருத்தர் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த கல்ச்சர் ஒன்று இருக்குது, அறிவியல் கல்ச்சர் ஒன்று இருக்குது. அதை அனுபவித்தவங்க வந்து சாகிற வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அதாவது 1 வருஷம் ஆணாவனை சொல்லிக் கொடுத்தோம். 1 வருஷம் ஆணாவனை சொல்லிக் கொடுத்துட்டு 2வது வருஷம் அவங்களுக்கு வந்து பயிற்சி புத்தகங்கள் தயாரித்தோம். பயிற்சி புத்தகத்தில் ஒரு பயிற்சி உதாரணம் சொல்கிறேன் நான். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது, நம்ம எல்லாத்துக்கும் படிப்பனை அதில் இருக்குது, அதனால் சொல்கிறேன். யாருக்கு எது தேவை அப்படின்னு ஒரு புக்கு போட்டோம். யாருக்கு எது தேவை, அதில் என்ன போட்டிருக்கோம்னா ஃபுல்லாக படமாக இருக்கும், சின்ன சின்ன படமாக இருக்கும். ஒரு படம் போட்டு அது கீழே வந்து பிளாங்காக ஒரு இடம் விட்டுருப்போம். அந்த படத்தை பார்த்துட்டு யோசித்து அவங்க வந்து அந்த கட்டத்தில் எழுதணும். இப்போ வந்து ஒருத்தர் காலில் முள்ளு குத்தி ரத்தமாக வடிஞ்சிட்டு இருக்கு, அப்படி ஒரு படம். அவருக்கு என்ன தேவை? செருப்பு தேவை. யாருக்கு எது தேவை? அப்போ அவங்க வந்து யோசித்து செருப்புன்னு எழுதணும். இப்படி நம்ம கொடுக்கும்போது ஒருத்தர் ஜெயிலில் நிற்கிறான், ஜெயிலில் கம்பியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். அங்கே என்ன எழுதணும்? விடுதலைன்னு எழுதணும் தான் நம்ம மிடில் கிளாஸ் புத்தி நினைக்கும். ஆனால் அந்த மக்கள் அதை அப்படி எழுதலை. எல்லா ஊர்லேயும் கொடுத்தோம், எந்த ஊர்லேயுமே மக்கள் வந்து விடுதலைன்னு எழுதலை. எல்லா ஊர்லேயும் மக்கள் என்ன எழுதுனாங்க தெரியுமா? ஜாமீன். முதல்ல ஜாமீனில் எடுங்கப்பா.
விடுதலை நம்ம மண்டையில் பூரா மனித குல விடுதலையை பற்றியே யோசிச்சு விடுதலைங்கிற வார்த்தையை எதிர்பார்த்துருக்கோம். அவங்க எழுதலை. இப்போ 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தோம். சண்டைக்கு கீழே என்ன வரணும்? சமாதானம் தான் நம்ம புத்தி நினைக்கும். அவங்க யாருமே எழுதலை. விளக்க ஆள் முதல்ல விலைக்கு எடுக்கப்பா. எவ்வளோ ப்ராக்டிக்கலாக மக்கள் யோசிக்கிறாங்க. நாம் நம்ம தத்துவங்கள்லேருந்தே வாழ்க்கையை பார்க்குறோம். மக்கள் வாழ்க்கையிலிருந்து தான் வாழ்க்கையை பார்க்குறாங்க. ஸோ நம்ம அப்படி அவர்களோடு பேச வேண்டும் என்றால், மக்களை முற்போக்கான திசைக்கு அழைத்து வர வேண்டும் என்றால் அவர்களின் மொழி என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் மொழி தெரியாமல், அதாவது புதிய பொருளாதார கொள்கைக்கு எதிராக நாடு தழுவிய மாபெரும் இயக்கம் அப்படின்னு பேசுகிறோம்னா அது ஏதாவது புரியுமா அவனுக்கு? அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நாங்கள் அறிவொளியில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம், மக்கள் காட்சி ரூபமாக சிந்திக்கிறார்கள். விஷுவலாக தான் யோசிக்கிறாங்க. நான் 8 மணிக்கு கிளம்புனா பஸ்ஸில் ஏறி சீட்டே கிடைக்கலப்பா. ஆக்சுவலாக ஜன்னல் சீட்டுக்கு ஆசைப்பட்டவன் ஸ்டாண்டிங்கிலே வந்து சேர்ந்தவன், தென்காசி வரைக்கும் ஸ்டாண்டிங்கிலே வந்து இறங்கி ஆட்டோவை பிடிச்சி அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்து சொன்னால் அவங்களுக்கு பஸ்ஸு காட்சி ஸ்டாண்டிங்கு அப்படியே ஸ்லேடு மாதிரி அவங்களுக்கு வந்து காட்சிகள் வந்துகிட்டே இருக்குது. 20 புதிய பொருளாதார கொள்கைக்கு எதிராக நாடுதலையே மாபெரும் இயக்கம்னா காட்சியே வரமாட்டேங்க. எப்படி வரும் அவங்களுக்கு காட்சி? நீங்கள் விஷுவல்ஸ் தேவையாக இருக்குது. விஷுவலாக மக்கள் யோசிக்கிறாங்க தெரிஞ்சால் தானே உங்கள் லாங்குவேஜ் மாறும். நீங்கள் மக்களுக்கு வந்து விஷுவலாக பேசணும். வார்த்தைகள் மொழியில் வந்து விஷுவலை கட்டமைச்சு நீங்கள் உங்கள் அரசியலை சொல்லுங்கள். அப்புறம் தான் அவங்ககிட்ட மக்கள் வருவாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து அடித்து சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்கள் கற்றுக் கொடுக்க போனவங்க இது மாதிரி எதையும் கற்றுக்கிட்டு தான் திருப்பி வந்தோம். அதே போல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியத்தை அவங்க ஒவ்வொரு கிழவியும் நல்லா இருக்கியான்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு ஒதுகளையும் சொல்ல மாட்டான். நீங்கள் பாட்டி எப்படி இருக்கியா அப்படின்னு கேட்டான். ஒரு கிளவிட்ட முதல்ல போய் கேட்டான். அவன் சொல்கிறான், அரிசின்னு அள்ளி பாப்பாரும் இல்லை, உமின்னு ஊதி பாப்பாரும் இல்லை, என்னமோ இருக்கமாப்பா அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய போயிட்ரி அது! இந்த 75 ஆண்டுகள் சுதந்திரத்தின் மீது காரி உமிழப்பட்ட ஒரு கவிதை அது. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டியா? சொல்லினா பிறகு என்னப்பா, தட்டி போட்ட ரொட்டி புரட்டி போட நாதி இல்லை, பிறகு என்னத்தை சொல்கிறாங்க. உள்ளே இருந்து அவள் பேத்தி வந்தா. பேத்தி நீ எப்படிமா இருக்கேன்னு கேட்டால் அவன் சொன்னான், அவள் பாட்டியோட பேத்தி இல்லையா? நான் சொல்கிறேன், என்னத்தன்னே சொல்கிறதுண்ணே, கொமரன் இல்லாமல் வாக்கப்பட்டுக்கிட்டேன், மல்லடன் இல்லாமல் பிள்ளை பார்த்துக்கிட்டேன், அதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. லைஃப் வந்து அவங்க லைஃப்லேருந்து வருது வார்த்தைகள். இதை விட ஒரு கவிதையை யாராவது எழுத முடியுமா? எந்த பீட விருது வாங்கின எந்த கவிஞனாலும் எழுத முடியாது. யாராலும் எழுத முடியாத கவிதையை மக்கள் அவங்க அதைத்தான் நாட்டுப்புற இலக்கியம்னு சொல்கிறோம். நம்ம வந்து இதை விட்டுட்டு நம்ம என்னத்தையே எழுதிட்டு இருக்கோம் சொல்லி அது பூரா தேடணும். அப்புறம் அது பூரா பதிவு செய்கிறோம். எவ்வளவு வழிகாட்டி இருக்கிறது அறிவொளி இயக்கம் எங்களுக்கு. இவருடைய கதை கிறுக்கு சண்முகம்னு ஒரு கதை. ஒரு கிறுக்கு பிடிச்ச ஒரு சண்முகங்கிற ஒரு ஆளை பற்றின ஒரு கதையை அவர் எழுதினார். ஓய் அப்பா, எத்தனை ஊர்களில் கதை எழுதாங்க சொன்னாங்க தெரியுமா? இந்த கதையை படிச்சுட்டு ஒரு கிறுக்கு பிடிச்ச மனுஷனை காப்பாற்றுறதுக்காக அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அவனை குளிப்பாட்டி முடி வெட்டி அவனை சரி செய்வாங்க. கடைசியில் பார்த்தா அவன் ஒரு பெரிய லட்சாதிபதி வீட்டு பிள்ளை கிறுக்கு பிடிச்சி வந்துட்டாங்கிறது கதை முடியும். அந்த ஊரே வழி அனுப்புறதுக்கு இஷ்டம் இல்லாமல் அழுவாங்க. அப்படி ஒரு கதை அவருக்கு கொடுத்துட்டார். அறிவொளி இயக்கத்தில் கிறுக்கு சண்முகம் கதைக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது அந்த மக்கள் மத்தியில். உலகத்தினுடைய மிகச்சிறந்த இலக்கியங்கள் எல்லாம் எங்கள் மக்கள் படித்தாங்க. இப்சனுடைய டோல்ஸ் ஹவுஸ் அதை கதையாக எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தோம். புதுமைப்பித்தனுடைய சங்குத்தேவனின் தர்மம் எத்தனை படித்தவங்க எவனும் படிச்சிருக்க மாட்டான். அப்படி கதைகளை வந்து அறிவொளி இயக்கத்தில் மக்கள் படித்தாங்க. படித்து அதை புரிந்து கொண்டு அதை வாதம் பண்ணுறாங்க. நமக்கு வந்து இந்த கிரை ஃபார் லிட்ரஸின்னு சொல்லுவோம்ல, அதுக்கான குரல் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. நாம் தான் போகலை. நான் முதல்ல ஒரு கிராமத்துக்கு போனதை என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பேன். இருளும் மொழியும் புத்தகத்தில் எழுதியிருப்பேன். ஏன் படித்தா என்னங்க, நீங்கள் எவ்வளோ நேரத்தை வெட்டியாக செலவழிக்கிறீங்க, கதை பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, படித்தா என்ன அப்படின்னு நான் அவங்களை கேட்டேன். கசக்கவா செய்தவங்களுக்குன்னு கேட்டேன். அந்த ஒரு பாட்டி ஒருத்தி கேட்டான், இப்போ வந்து லட்சணமாக பேசுகிறிய, இத்தனை வருஷமாக எங்கே போயிருந்தேன்னு கேட்டேன். என்ன ஒரு கேள்வி அது, ஒரு வரலாற்று கேள்வி அது. படித்தவங்களில் அத்தனை பேருடைய முதுகலையும் இந்த சிவபெருமான் புட்டுக்கு மனுஷன் அதில் ஒரு அட்டி கொடுத்தோன்னா எல்லாரும் முதுகலையும் கோடு விழுந்துச்சுப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த கேள்வி இத்தனை வருஷம் எங்கே போனான்னு கேட்டாங்க. என்ன உளிக்கிடுச்சு அந்த கேள்வியெல்லாம். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளை ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. இத்தனை வருஷமாக எங்கே போனேன்னா இனிமேலாவது ஒழுங்காக இருக்க மாட்டேன்ட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்படித்தான் நம்ம படித்தவர்கள் ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிவிட்டவர்களாக இருக்கிறோம். அந்த தவறிவிட்டதை பற்றிய குற்றுணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆகவே குற்ற உணர்வு கொள்வதும் குற்ற உணர்வை ஏற்படுத்துவதும் தான் எழுத்தினுடைய அடிப்படை கடமை என்று நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து இந்த எழுத்துக்கான அடித்தளமாக இருக்கிறது. இந்த மொத்த தொகுப்புக்கான 6000 கதைகளை படித்தேன்னு நான் சொல்கிறேன்ல, இது நான் என்னலை, நம்ம எதுக்கு என்ன வாழ்க்கையை எண்ணி பார்த்தது இல்லை, கதையை எண்ணி பார்க்க போகிறோம். புதுக்கோட்டையில் ஒரு ஆய்வாளர் வந்து இந்த புத்தகத்துக்கான அறிமுக கூட்டம் நடக்கும்போது சொன்னார், குறைந்தபட்சம் ஒரு 6000 கதைகளை படிக்காமல் இந்த புத்தகத்தை எழுதிருக்க முடியாதுன்னு சொன்னார். அன்றைக்கு இருந்து நான் 6000 சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஃபிகர் சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் போடுவாங்க புத்தாண்டுக்கு வந்து நான் இந்த ஆண்டு வாசித்த புத்தகங்கள் பட்டியல்னு போடுவாங்க, 80, 90, 100 புத்தகம் போடுவாங்க. நம்ம அபிஷா எதுவுமே எழுதி வழங்கலையே நம்ம வாழ்க்கையில், அதை பார்த்து பொறாமையாக இருக்கணும் நமக்கு. இந்த கதைகளை பூரா படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுலேயே படிச்சிருந்தோம்னா நம்ம ஒரு நல்ல மனுஷனாக, இதை விட நல்ல மனுஷனாக வாழ்ந்துருக்கலாமேன்னு தோணுச்சுது. இதை விட பெட்டர் பர்சனாக நம்ம வாழ்க்கையை நடத்திருக்கலாம். அவ்வளவு இந்த கதைகள் நம்மளை மாற்றுது, நம்ம இன்னும் மிகச்சிறந்த மனிதனாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்குது. அதுதானே இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய பங்களிப்புங்க. அதுதானே ஒரு சிறந்த படம், ஒரு சிறந்த இலக்கியம், சிறந்த கலை என்கிறது நம்மை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கான அடித்தளமாக எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கிறது. அவன் அந்த சிறுகதைகளை நோக்கி இளம் வாசகர்களை அழைத்து வர வேண்டும். அப்படிங்கிறதுனால நான் வாசித்த போது நான் பெற்ற பரவசத்தை பகிர்ந்து கொண்டாதான் இந்த புத்தகம். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ஆய்வு புத்தகம் அல்ல. இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏங்க ராஜாம் கிருஷ்ணனை விட்டுட்டீங்க, நகுல் என்ன விட்டுட்டீங்கன்னு ஒருத்தராக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் எல்லாரும் எழுதணுங்கிறது என்னுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட்டே கிடையாது. நான் எதையெல்லாம் எனக்குள்ளே மாபெரும் பரவசத்தையும் வாழ்க்கையின் மீதான பிடிப்பையும் ஏற்படுத்தியதோ அதை நான் இதை வாசிப்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு வாசிப்பு அனுபவ பகிர்வு தான் இந்த புத்தகம். ஆனால் இதுக்கு ஒரு ஆய்வுத்தன்மை கிடச்சிருச்சு. எப்படியோ மொத்தமாக போடும்போது அப்படி ஒரு தன்மை வந்துடும் போல் இருக்கு. சின்ன சின்னதாக எழுதும்போது வராத ஒன்றாக சேர்த்து பார்க்கும்போது இப்படி அந்த கோணத்தில் இந்த கோணத்தில் பல கோணத்துலேயும் ஒரு ரைட்டரை பற்றி எழுதுறதுனால இது ஒரு ஆய்வு. அவங்க அப்படி தான் லிட்ரரி கிரிட்டிசிசம்ங்கிற பேரில் இது விருதை கொடுத்தாங்க. நான் இதை கற்பனையை வேண்டி பார்க்கல. சாகித்ய அகாடமி நமக்கு எப்பயும் கிடையாதுங்கிறதால 30 வருஷத்துக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம கதை எழுதுறது நிப்பாட்டியாச்சு, கதையை எழுதாதவனுக்கு சாகித்ய அகாடமி விருது கனவு இருக்கலாமா? நான் அந்த ஒரு துறவு மனப்பான்மையோட தான் 30 வருஷம் எழுதிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இதுக்கு விருதுன்னு அங்கேருந்து ஃபோன் வருது, 2 மணி அறிவிப்போம் சார். அது வரைக்கும் யார்ட்டு சொல்லுவாங்க, ஒய்ஃப்ட்டு கூட சொல்கிறாங்க, இது வயசு நாங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டிங் வந்த பிறகு நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கன்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்படியாண்டு 2 மணிக்கு பார்த்தா 1:55க்கு லிஸ்ட்டை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. 2 மணிக்கு அறிவிக்க போகிறாங்க, 1:55 லிஸ்ட்டை கொண்டு போயிட்டாங்க. நம்ம அண்ணாச்சிகள் தான் 56 அவங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் தான் நடக்குது. 3 மாதம் உள்ள வச்சுட்டாங்க. அது ஒரு அரசியல். இப்போ என்னாச்சு, அதனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிடுச்சு, 7 செம்மொழிகளுக்கு செம்மொழி விருது 5 லட்ச ரூபாடா, நீ என்னடா 1 லட்ச ரூபா கொடுக்க போகிற, 5 லட்ச ரூபா அறிவிச்சிட்டாங்க. இப்போ இவங்க தமிழ்நாடு அரசு முந்தி இருந்தால் இவங்க மூஞ்சி எங்கே கொண்டு வைப்பாங்க. ஆகவே என்ன பண்ணிட்டான், இது எலெக்ஷன் டேத்தில் அவுத்து விடும், எல்லாத்தையும் லிஸ்ட்டு அவுத்து விட்டான். நிறுத்தியதும் ஒரு அரசியல், ரிலீஸ் பண்ணதும் ஒரு அரசியல், 2 அரசியல் இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஒரு அரசியல்வாதி தானே, அதனால் இதை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2வது, இதனால் நமக்கு என்ன பெருசாக என்ன கிடச்சிட போகுது. ஒரு 2 மாதம் இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும். எனக்கு என்ன கொஞ்சம் கூட்டங்கள் நடக்கும், மற்ற எழுத்தாளர்கள் விட எனக்கு கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமாக நடக்கும். ஏன்னா நான் ஒரு இயக்கம் சார்ந்த ஆள். பார்த்தீங்களா, எல்லா மாவட்டத்துலையும் இயக்க தோழர்கள் இருக்காங்க. அவங்க எங்கே எல்லா ஊருக்கு போய் என் ஊருக்கு வரமாட்டேன்னு கேட்பாங்க. ஆகவே நம்ம வந்து எல்லா ஊருக்கு போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சில கண்டிஷனை போட்டு போகணும்னு நினச்சிருக்கேன். பொன்னாடை போட்டக்கூடாது, அப்புறம் பாராட்டுரைன்னு இருக்கக்கூடாது, புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு 10 பேர் வந்து 4 பேர் பேசுங்க, அதை தான் அப்படின்னா தான் வருவேன்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அப்படி தான் ஏதாவது இதை சமாளிக்கணும். ஏன்னா 2-3 கூட்டத்துக்கு போகலாம் சார், அதுக்கப்புறம் போர் அடிக்கும்ல. ஏன்னா அவங்களுக்கு கூட்டம், நமக்கு பல கூட்டத்துக்கு சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை இதில் அவர் அப்படி இருக்காரு, அவர் அறிவியல் அப்படி பாடுபட்டார், எப்போ எவ்வளோ தான் கேட்குறது. இது கொஞ்சம் நேரம் ஒரு தடவை 2 தடவை கேட்டால் கேட்கலாம். 38 மாவட்டத்துக்கு கேட்டுட்டு அது பூரா கேட்குறது சாக்காக கொண்டு போய் வாராட்டியில் வாங்கிட்டு வர்றதுக்கா, அதை எப்படி சமாளிக்கிறது என் பிரச்சனை போகிறோம். இப்போ அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இது எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த பாராட்டு உரைகளை எப்படி சமாளிக்கிறது. நாம் ஒருவராக போய் பல பேரை பாராட்டியிருக்கோம், மொத்தமாக வச்சு செஞ்சாங்கன்னா என்ன செய்யறது. ஆமாம், அதனால் இது ஆனால் இன்றைக்கி வந்து இது ரொம்ப பர்சனலான ஒரு கூட்டம் மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப பர்சனலாக பேசின ஒவ்வொருத்தருமே எனக்கு பர்சனலான ஆட்கள் தான். நமக்கு பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல், அதனால் எல்லாமே வந்து நமக்கு பாலிட்டிக்ஸ் தான். ரொம்ப அதாவது ரொம்ப சரியாக தொட்டு காட்டினாங்க. நம்ம இது எதுவுமே வந்து பிளான் பண்ணதில்லை, எதையுமே பிளான் பண்ணி நான் செய்யலை சார் வாழ்க்கையில் எப்போதுமே.
அப்பப்போ என்ன நம்ம தோணுதோ, அப்பப்போ சில சில எங்கள் ஊரில் இந்த சாமி கொண்டாடி வருவாங்க, கொட்டடிச்சா தான் சாமி ஆடுவாங்கல்ல. அப்போ வந்து சில பேருக்கு வந்து எந்த கொட்டடிச்சாலும் சாமி வந்துடும். நாங்கள் இப்படி போய் குடி இது சாவு விட்டு கொட்டுறா ஆடக்கூடாது வரோம். ஆனால் அவனை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா கொட்டடிச்சுதாங்கன்னா சாமி வந்துடும். அந்த மாதிரி எனக்கு வந்து எப்படி பல கொட்டுக்கு சாமி வந்துகிட்டே இருக்காங்க. அது அது அறிவொளி இயக்கமாக இருக்கலாம், விடுதலை போட்ட வரலாறாக இருக்கலாம், எஸ்ஆர்வி பள்ளிக்கூடமாக இருக்கலாம். ஏதோ அங்கிட்டு கொட்டு சத்தம் கேட்டாலே எனக்கு ஆட்டம் வந்து அதான் அங்கிட்ட அடி ஆடி போயிட்டே இருப்பேன். போயிட்டு இருக்கும்போது நம்ம வேற ஆள் நாட்டு திருப்பி வந்து வேற ஒரு இடத்துல கொட்டை அடிச்சுட்டு அந்த கொட்டுக்கு ஆடிக்கிட்டு இருப்பேன். ஆமாம், இது ஏன் குற்றம் இல்லை, கொட்டடிக்கிறவங்க குற்றம். ஏன்னா அவ்வளோ தேவை இருக்கு, ஆள் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம கொலை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த கமல்ஹாசன் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு, 9 ரோல் 10 ரோல் நடித்தார் தசாவதாரத்தில். அது ஒரு வெளிநாட்டுக்காரர் பார்த்து கேட்டார், ஏன் உங்கள் நாட்டில் நடிகர்களே இல்லையா, ஏன் ஒரே ஆளை போட்டு 10 வேஷம் போட்டு வச்சுருக்கீங்களப்பா, அது ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல கேட்டாரா. அது மாதிரி நம்ம கதை வந்து பல தொழில் பார்க்கறதுனால பல பேர் கூப்பிட்றாங்க. அதனால் நமக்கு நேரமே பத்த மாட்டேங்குது. பள்ளிக்கூடத்துக்கு போனால் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்றாங்க, கல்வித்துறையில் கூப்பிட்றாங்க, தொழிற்சங்கத்தில் கூப்பிட்றாங்க, கட்சியில் கூப்பிட்றாங்க, எழுத்தாளர்கள் புதுசாக எழுதுகிற எழுத்தாளர்கள் வேடியப்போ கூப்பிட்றாரு, யாராவது கூப்பிட்டே இருக்காங்க. அதனால் அது வந்து தேவை இருக்கே. ஆனால் நம்மகிட்ட ஆட்கள் கம்மியாக இருக்குது. நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்லேருந்து விடுபட்டு பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏதாவது ஒன்றில் போய் லாக் ஆகிக்கிறோம். நம்ம குறிப்பாக மிடில் கிளாஸ் தோழர்கள் வந்து நமக்கெல்லாம் ரோல் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒர்க்கிங் கிளாஸ் தானே அந்த நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, மிடில் கிளாஸ் என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கிறேன். இல்லை, ஒர்க்கிங் கிளாஸை ட்ரெயின் பண்ணுற முக்கியமான வேலை வந்து மிடில் கிளாஸுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் உறுதியாக. மிடில் கிளாஸ் தான் அவங்களை எஜுகேட் பண்ண முடியும். உழைக்கின்ற மக்களுக்கு தெரியாது, அவன் அப்பாவே இருக்கான், அவன் வந்து ஒரு சுரண்டலுக்கு ஆளாகி வாழ்க்கை பூராவும் தன்னுடைய குறைந்த கூலிக்கு ஒரு 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 கௌரவமான வாழ்க்கைக்காக காலம்புறம் போராடிட்டு இருக்கான். எதனால் நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. கஞ்சி குடிப்பதற்கெல்லார் அதன் காரணம் இவை என்னும் அறிவும் இல்லாராகத்தான் நீ இருந்துட்டு இருக்காங்க. அந்த அறிவை யார் புகட்டுவதுன்னா மிடில் கிளாஸ்காரன் தான் செய்ய முடியும். இவன் தான் படிச்சிருக்கான், இவனுக்கு தான் டைம் இருக்குது, செய்யலாம். இந்த கதை இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். மௌனி வந்து காலேஜ் போகிறாரு, காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்து சும்மா உட்காந்துருக்காரு. எத்தனையோ எங்கள் ஊர் இளைஞர்களைப் போல நானும் கல்லூரி படிப்பை முடித்து விட்டு வந்து வீட்டில் உட்காந்துருந்தேன்னு எழுதுறாரு. அப்படி வீட்டில் உட்காந்துருக்க முடிஞ்சிருக்கு அவருக்கு. தானாசுக்கு ஒரு டைப்ரைட்டர் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போகிறதுக்கான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. புதுமைப்பித்தனுக்கு அவர் அப்பா வந்து துரத்தி விட்டார், வீட்டு விட்டு வெளியே போட நாயை வெளியிட்டு விட்டார். நடு ராத்திரியில் புதுமைப்பித்தன் தன் ஒய்ஃபை கூப்பிட்டு போய் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரத்தில் போய் படுத்திருக்காரு. அப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு எழுத்தாளனுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு கும்பகோணம் ரைட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு. இப்படி நிறைய நடுத்தர வகுத்தை சேர்ந்த நம்ம வந்து சும்மா இருக்கோம், நம்முடைய பிழைப்புக்காக வேலை செய்கிறோம். அது வந்து சும்மா இருக்கிறது அது ஒன்று தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த பொது வாழ்வில் சமூகத்துக்காக நாம் ஏதாவது செஞ்சுருந்தால் அது அந்த அந்த போர்ஷன் மட்டும்தான் லைஃபு, மற்றதெல்லாம் பிழைப்பு. நம்ம வாழ்நாள் பூரா பிழைச்சிக்கிட்டே இருக்கோம், வாழவே இல்லை. நம்ம வாழணும்னா இந்த எக்ஸ்ட்ரா மைல் நடக்கணும், கூடுதல் மைல் தூரம் நடக்க வேண்டும். எல்லோரும் 10 கிலோமீட்டர் நடந்தாங்கன்னா நம்ம வந்து 20 கிலோமீட்டர் நடக்கணும். அப்போ தானே ஏதாவது செய்ய முடியும். இல்லை 10 கிலோமீட்டர் தான் சார் லிமிட், அதுக்கு கால் வலிக்கு சார்னா அது ஒன்றுமே நடக்காது. சமூகத்துக்கு எது எழுதினாலும் எது செய்தாலும் ஏதாவது ஒரு விளைவு ஏற்பட வேணும், சமூகத்தில் மாற்றணும். அந்த அந்த மாற்றலுக்காக எழுதுகிறேன் சொல்லி அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய உரைகள் தான். ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து 4 மணி நேரம் பேசுவார், குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு குறைஞ்சி அவர் பேசவே மாட்டார். ஒரு 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 அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்குறான், ஏன் சார் இங்கே 4 மணி நேரம் பேசுகிறீங்க? அவன் சொல்கிறான், ஐ ஹேவ் டு கன்வின்ஸ் மை பீப்புள் அப்படின்னு சொல்கிறான். ஒரே வரி சொல்கிறான், ஐ ஹேவ் டு கன்வின்ஸ் மை பீப்புள். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை, மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம சொல்கிறது தான் கரெக்டு. இதை விட சிறந்த தத்துவம், இதை விட சிறந்த ஒரு கருத்தியல் ஒரு இது கிடையாது உலகத்தில். ஆனால் கன்வின்சிங்காக சொல்ல தெரியல. அவன் தான் விஷுவலாக யோசிக்கிறான், நமக்கு விஷுவலாக சொல்ல தெரியலையே. எங்கே நிற்கணும்? நம்ம கன்வின்ஸ் பண்ணணும், நம்ம மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது கதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், அல்லது மாது இன்னைக்கு திறங்கியிருக்கிற மாதிரி ஏஐ தயாரிப்புகளாக இருக்கலாம். அது எல்லாவற்றின் மூலமாக மக்களை நாம் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அந்த கன்வின்ஸ் பண்ணோம்னா நீங்கள் லாங்குவேஜ் வந்து அவங்க லெவலுக்கு கொண்டுட்டு போகணும். இதுதான் அறிவொளி கற்றுக் கொடுத்த பாடம். இதுதான் தொடர்ச்சியாக இயக்கங்களில் நம்முடைய முன்னோடிகள் நமக்கு விட்டு சென்ற பாடமும் இதுதான்.
ஆகவே எழுதுவோம். எல்லோரும் என்ன கதை எழுதலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு கடுப்பாயிடுச்சு. நான் சரி 15 நாள் அண்டர் கிரவுண்டில் போயிட்டேன். 15 நாள் போய் எங்கே போய் எல்லா ஃபோனு எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு காட்டில் போய் உட்காந்துட்டேன். 15 நாளில் 10 கதை எழுதிட்டு வந்துட்டேன் திரும்ப. அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை, கதை எழுதுறது ஒரு பெரிய மேட்ரு தெரியல எனக்கு. இந்த வேலைகள்லாம் முக்கியமாக இருந்ததுனால இதை எழுதிட்டோம். சரி, எல்லோரும் கேட்கறதுனால இப்போ கதை எழுதினேன். 10 கதை எழுதியிருக்கேன். 10 கதையும் அப்போலஜெட்டிக் லிட்ரேச்சர் தான். ஒரு குற்றுணர்வு கதைகளாக தான் 10 கதையும் வந்துருக்கு. நான் என்ன செய்ய முடியாது. அதுதான் நம்ம மனசாக இருக்கும்போது நம்ம அதுதான் கதையில் வரும். 30 வருஷம் கழிச்சு கதை எழுதினாலும் அதே குற்றுணர்வு உள்ள கதைகளாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய பயணம். இன்றைக்கு பல பேரும் பல பேர் எனக்கு தெரியல, முகமே தெரியல. ஆனாலும் ஒரு அன்பை இவ்வளோ அன்பை பொழிகிறாங்கன்னா, சார் இதை விட நல்லா நீ செஞ்சுருக்கலாமடா அப்படிங்கிற உணர்வோடு தான் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.